கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2 நிருபம் 2 அதிகாரம் 1 வசனம். 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆமென். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய சகோதரர் மற்றும் இளையவன் என்ற நிலையில் தீமோத்தேயுவிற்கு அறிவுரை கூறுகிறார். இன்றைய தியான வசனம் சில முக்கியமான கருத்துக்களை கொண்டு வருகிறது. அன்று பவுல் தன் பிள்ளையாக பாவித்து தீமோத்தேயுவுக்கு கூறிய அறிவுரைகளை இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் குமாரனே, என் குமாரத்தியே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்கிறார். கிறிஸ்துவின் கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் நம்மை பார்த்து கூறுகிறார். அதாவது கிறிஸ்துவின் கிருபையிலே வலிமையாக இருக்குமாறு ஊக்குவிக்கிறார். கிறிஸ்துவின் கிருபை என்பது ஆற்றல், உதவி மற்றும் ஆவியின் வழிகாட்டுதல் ஆகியவற்றின் அடிப்படையாக இருக்கிறது. மனித ஆற்றல் எப்பொழுதும் குறைவுள்ளதாகவும் எளிதில் சோர்ந்துவிடக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் கிறிஸ்துவின் கிருபையில் பலப்படும் போது தேவன் தம்முடைய வலிமையை நமக்கு வழங்குகிறார். இங்கு பலப்படு என்று கூறுவதன் மூலம் தீமோத்தேயுவுக்கு ஒரு வகையான பொறுப்பையும் காட்டுகிறார். கிறிஸ்துவின் சீடராகவும் சாட்சியாகவும் செயலில் ஈடுபட வேண்டிய நிலையில் அவர் தேவையற்ற சோர்வோ அல்லது பயமோ இல்லாமல் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இந்த அறிவுரையின் மூலம் தீமோத்தேயுவை பவுல் கடினமான சோதனைகளையும் எதிர்மறையான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கும்படி ஊக்குவிக்கிறார். அவர் அந்த சோதனைகளை கிறிஸ்துவின் கிருபையின் மூலம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாகும் என்று ரொம்ப தெளிவா இந்த இடத்துல கூறுகிறார். சரி, கிறிஸ்துவின் கிருபை என்பது என்ன? அதை குறித்து நம்ம சற்று நேரம் தியானிப்போமா? கிறிஸ்துவின் கிருபை என்பது வேதத்தில் குறிப்பிடப்படும் மிக முக்கியமான கருத்துக்களில் ஒன்றாகும். மேலும் இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படை கல்லாக இருக்கிறது. கிறிஸ்துவின் கிருபை என்பதை ஆங்கில வேதாகமத்தில் கிரேஸ் என்று சொல்லப்படுகிறது. இது கிரேக்கத்தில் சாரிஸ், CHARIS என்று அழைக்கப்படுகிறது. இச்சொல் இல்லாதவர் கொண்டு பெறப்படும் நீர்க்கோடு என்பதை குறிக்கிறது. அதாவது ஒரு மனுஷன் தகுதி இல்லாமலே தேவனின் அன்பு, ஆசீர்வாதம், நன்மை மற்றும் திரு வழிகளை பெறுவது கிருபை எனப்படுகிறது. கிறிஸ்துவின் கிருபை என்பது நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் தேவனுடைய பேர அன்பை குறிக்கிறது. கிறிஸ்துவின் கிருபை என்பது நமக்கு இரட்சிப்பை கொடுக்கும் வல்லமையை பற்றியது. மனிதர்களாகிய நாம் நம் பாவங்களின் காரணமாக தேவனிடம் இருந்து நீக்கப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்துவின் கிருபை நமக்கு பாவ மன்னிப்பை வழங்குவதோடு தேவனோடு உண்டான உறவை மீண்டும் அமைக்க உதவுகிறது
இதை விசுவாசிக்கிறீங்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று மிக தெளிவாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் கிருபை என்பது நம்முடைய ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழ்வதற்கான ஆற்றலை வழங்குகிறது. நம்முடைய பலவீனங்களை தாண்டி கிறிஸ்துவின் கிருபை நம்மை வலிமைப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவுகிறது. கிறிஸ்துவின் கிருபை என்பது முன்பே நம்மீது வைத்த தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு ஆகும். இது நம்முடைய முயற்சிகளாலோ அல்லது திறமையினாலோ கிடைக்கவில்லை. இது முழுக்க முழுக்க தேவனுடைய கருணையின் அடிப்படையில்தான் கொடுக்கப்பட்டதாகும். மொத்தத்தில் கிறிஸ்துவின் கிருபையின் வெளிப்பாடு, கிறிஸ்துவின் கர்த்தத்துவம், நம் பாவங்களுக்கான மன்னிப்பு, தேவனின் வார்த்தையில் ஆவிக்குரிய வளர்ச்சி, தேவனோடு மகிழ்ச்சியான உறவு, இதெல்லாம் தான் கிறிஸ்துவின் கிருபையின் வெளிப்பாடு, அதாவது அவருடைய கர்த்தத்தன்மை. அடுத்தது நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பு. மூன்றாவது தேவனின் வார்த்தையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி. அடுத்தது தேவனோடு மகிழ்ச்சியான உறவு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், தகுதியற்ற நம்மையும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு பேரன்பினால் பாவங்களை மன்னித்து தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை ஆவியால் நடத்த உதவுவதே கிறிஸ்துவின் கிருபை. இந்த கிருபையை உணர்ந்து அதில் வாழ்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது நம் ஆன்மீக பயணத்தின் முக்கியமான பகுதி ஆகும். அதனால்தான் பவுலடிகளார் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று. நமது ஆன்மீக பயணத்தில் பல்வேறு சோதனைகள், சிரமங்கள் மற்றும் சங்கடங்கள் வரும்பொழுது நம் வலிமை கிறிஸ்துவின் கிருபையிலேயே இருக்க வேண்டும். நம்முடைய ஆற்றல் எப்பொழுதும் போதுமானதாக இருக்காது. ஆனால் தேவனுடைய கிருபை நமக்கு அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும் வலிமையை வழங்கும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? இன்றைய தியான வசனம் கிறிஸ்துவின் கிருபையின் மூலம் நமது ஆன்மீக வாழ்க்கையில் வலிமையாக இருக்கும்படி நம்மை ஊக்குவிக்கிறது. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று பவுலடிகளார் நமக்கு அறிவுறுத்துகிறார். அதாவது கிறிஸ்துவின் வல்லமை மற்றும் சக்தியை நம்பிக்கையுடன் ஏற்கும்படி உற்சாகப்படுத்துகிறார். இன்றைய சூழலில் நமது சோதனைகள் மற்றும் போராட்டங்களுக்கு எதிராக தேவனின் சக்தியை நம்பி வலிமையாக இருக்க வேண்டும். எனவே இன்றே பரிபூர்ண விசுவாசத்துடன் பயபக்தியுடன் அவர் சமூகம் அமர்ந்து அவரது கிருபைக்காக காத்திருப்போம். சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் வேண்டுதல் செய்வோமா? தேவன் தாமே அவருடைய கிருபையாலும் நன்மையினாலும்
நம்மை முடிசூட்டி நம் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.